வணக்கம் தலைமைகளே. நுசைராத் பாலஸ்தீனிய அகதிகள் முகாம் 276 இராணுவ அதிரடி நடவடிக்கைகள், குறிப்பாக ரகசிய இராணுவ நடவடிக்கை, கவர்ட் ஆபரேஷன் அப்படிம்பாங்க. அதை அறிந்து கொள்ள விரும்புவர்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறந்த பதிவாக அமையும். நேற்று நான் பேசும்போது ஒரு கவர்ட் ஆபரேஷன் இஸ்ரேல் இராணுவம் பண்ணதை பேசியிருந்தேன். அதிலேயே ஒரு பேரழிவை கொடுத்த கவர்ட் ஆபரேஷன் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைய பதிவு. 4 இஸ்ரேலிய யூத பிணை கைதிகளை மீட்பதற்காக ஒரு மிகப்பெரிய போரையே நடத்தி காமிச்சாங்க இஸ்ரேல் இராணுவத்தினர். இதுல காசா தரப்புல 64 குழந்தைகள், 57 பெண்கள் உட்பட 276 பேர் கொன்று குவிக்கப்பட்டனர். இதுதான் நுசைராத் 276 சொல்றது. இதுல 698 காசா மக்கள் மிகப்பெரிய காயத்துக்கு உள்ளானாங்க. அங்கங்கள் இழந்தது உட்பட மிகப்பெரிய காயத்துக்கு உள்ளானாங்க. இந்த இராணுவ தாக்குதல், ரகசிய இராணுவ தாக்குதல் 1 மணி நேரம் அந்த பகுதியில் நடந்தது. அந்த தாக்குதல் முடிஞ்ச பிறகு பார்க்கும்போது அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்துவிட்டு போனது போல அவ்வளோ பெரிய பேரழிவை இஸ்ரேல் இராணுவத்தினர் அந்த காசா பகுதி பயங்கரவாதிகளுக்கும் பயங்கரவாத பிரிய மக்களுக்கும் கொடுத்திருந்தாங்க. நேற்று நான் பேசும்போது ஒரு ரகசிய இராணுவ நடவடிக்கை இஸ்ரேல் இராணுவம் பண்ணது பேசினேன். அது மருத்துவமனைக்குள்ள புகுந்து 3 பயங்கரவாதிகளை, இந்த ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிஹாத் பயங்கரவாதிகளை சுட்டு கொன்றுவிட்டு பத்திரமாக திரும்பி போனாங்க இஸ்ரேல் இராணுவத்தினர். வேற ஒருவருக்குமே ஒரு சிராய்ப்பு காயம் கூட ஏற்படல. ஆனா இந்த இராணுவ நடவடிக்கையில 4 பிணை கைதிகளை பத்திரமாக மீட்டாங்க. ஒரு இஸ்ரேலிய கமாண்டோ வீர மரணம் அடைஞ்சாரு. ஆனா காசா தரப்புல 276 பேர்த்த கொன்று கிட்டத்தட்ட 700 பேரை மிகப்பெரிய காயத்துக்கு உள்ளாக்குனாங்க. 2க்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. இது நடந்த சமயம் உட்பட அந்த மருத்துவமனைக்குள்ள நடந்த ரகசிய இராணுவ நடவடிக்கை அதிகாலை 4 மணிக்கு நடத்தப்பட்டது. எல்லோருமே தூங்கும் சமயத்துல. அதனால மனித உயிரிழப்பு மிகப்பெரிய குறைவா அமைஞ்சது. ஆனா இந்த இராணுவ தாக்குதல் பட்ட பகல் 11 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இவ்வளோ பெரிய பேரழிவு ஏற்பட்டது. எதற்காக பகலில் இராணுவ நடவடிக்கையும் அந்த இரவு இராணுவ நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா, இரவில் எடுத்த இராணுவ நடவடிக்கை பயங்கரவாதிகளை கொல்வதற்கு, வேற எந்தவித நோக்கம் அங்குள்ள. இங்க பிணை கைதிகளை மீட்க வேண்டும். கிட்டத்தட்ட 1 வருடமாக, 1 வருடம் பக்கம் அவர்கள் பிணை கைதிகளாக அந்த பகுதி காசா பயங்கரவாதிகளிடம் இருக்காங்க. அவர்கள் தோற்றம் மாறி போயிருக்கும். அதனால இரவில் இந்த இராணுவ நடவடிக்கை எடுத்தா அவர்களை அடையாளம் காண்பதில், பிரித்து பார்ப்பதில், யூத பிணை கைதிகளையும் காசா பயங்கரவாத மக்களையும் பிரித்து பார்ப்பதில் குழப்பம் ஏற்படும்ங்கிறனால பட்டப்பகல்ல இந்த தாக்குதல் நடைபெற்றுச்சு. அதை தாண்டி பகல்ல தாக்குதல் நடத்தும் போது மிகச்சிறந்த முறையில் புகைப்படங்கள், வீடியோக்கள் எடுத்து வெளியிட முடியும், பயமுறுத்த முடியும். இது 2வது காரணம். குறிபார்த்து சுட முடியும், தாக்குதல் நடத்த முடியும். பட்டப்பகல் நடத்தும் போது ஸ்னைப்பர் அப்படிம்பாங்க, நீண்ட தூரம் குறிபார்த்து சுடக்கூடியவர்கள். அவர்களை தொலைதூரத்தில் நிற்க வச்சு சுட முடியும். பகல செய்யறதுனால உதவிகளை கேட்டு பெற முடியும். பகல தாக்குதல் நடத்தும் போது தொடர்ச்சியாக உதவிகளை பெற முடியும், மிகப்பெரிய தாக்குதல் நடத்த முடியும், பேரழிவை கொடுக்க முடியும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த தாக்குதல் பகல் 11 மணிக்கு நடத்தப்பட்டது. பகல்ல தாக்குதல் நடத்தும் போது ட்ரோன்கள் உதவி கொண்டு கூட மிகப்பெரிய தாக்குதல் நடத்தலாம். இதுல பிணை கைதிகளாக சிக்கியிருந்தவர்கள், தப்பிக்க வைக்கப்பட்டவர்கள் நோவா அர்கமானி, இவங்க ஒரு யூத பெண்மணி. அடுத்து சலோமி ஜிவ், அது நோவா அர்கமானி மட்டுமே பெண். சலோமி ஜிவ், அல்மாத் மேயர் ஜான் மற்றும் ஆண்ட்ரோ கோஸ்லாவ், இந்த 3 பேருமே ஆண்கள். மொத்தம் ஒரு யூத பெண், 3 யூத ஆண்கள்.
இந்த 4 பேருமே அக்டோபர் 7 தாக்குதல் நடத்தும் போது நோவா இசை கச்சேரியில் பங்கு பெற்றவங்க. அங்கிருந்து தான் இந்த 4 பேரையும் கடத்தியிருந்தாங்க. இஸ்ரேல் உளவுத்துறைக்கு என்ன தகவல் கிடைச்சதுன்னா, மத்திய காசா பகுதியில், சென்ட்ரல் காசாம்பாங்க, அங்கே வந்து டெய்ர் இல் பாலாக் என்ற பகுதி இருக்கும். அங்கே இந்த நுசேராத் அகதிகள் முகாம் இருக்கு. இங்கே வந்து இந்த நுசேராத் அகதிகள் முகாம் வந்து ஐக்கிய நாட்டு சபைகள் அங்கீகாரம் பண்ணிய அகதிகள் முகாம். அந்த தாக்குதல் நடத்தும் சமயத்தில் அந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதனால காசா முழுவதும் உள்ள மக்கள் இந்த நுசேராத் அகதிகள் முகாமில் அந்த பகுதியில் தங்கி கொள்ளலாம் என்று இஸ்ரேல் ராணுவம் அறிவிச்சிருந்தாங்க. அதனால இந்த தாக்குதல் நடத்தும் சமயத்தில் 2.5 லட்சம் காசா பயங்கரவாத பிரிய மக்கள் அந்த அகதிகள் முகாம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மிக நெரிசலாக வாழ்ந்து வந்தார்கள். அதுக்கு முன்னால 1 லட்சம் பேர் இருந்தாங்க. அதுவே மிக நெரிசல் தான் அந்த அகதிகள் முகாம். அதை தாண்டி தாக்குதல் சமயத்தில் 2.5 லட்சம் மிக நெரிசலாக வாழ்ந்து வந்தாங்க. இஸ்ரேல் உளவுத்துறைக்கு என்ன தகவல் கிடைச்சதுன்னா, அந்த அகதிகள் முகாம், நுசேராத் அகதிகள் முகாம் அடுக்குமாடி குடியிருப்பது. அதில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல உள்ள வீட்டில் இந்த நோவா அர்கமானி என்ற யூத பெண்மணி சிக்கியிருக்காங்க. அந்த குடும்பத்தில் அந்த பெண்மணியை பாதுகாத்த குடும்பத்தில் 18 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் சில ஆண்கள் ஆயுதங்களை வைத்திருக்கும் ஆண்கள். அதை தாண்டி அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கீழே எண்ணற்ற ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஆயுதங்களோடு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. 1. 2வது, அந்த 3 ஆண்கள் சிக்கியிருந்த அந்த அப்பார்ட்மெண்ட், அதுலேயுமே ஒரே ஒரு வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த வீட்லையுமே 16 குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் ஆண்கள் ஆயுதம் வச்சிருக்காங்க. இதை போலவே கீழே ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஆயுதங்களோடு காவலுக்கு இருக்காங்க. இந்த பெண் பிணைய கைதிக்கும் ஆண்கள் பிணைய கைதிக்கும் அந்த 2 வீட்டுக்கும் இடையில 200 மீட்டர் இடைவெளி இருக்கும். கிட்டத்தட்ட 1/4 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும் இந்த 2 பகுதியிலும். ஆக மொத்தம் இந்த சூழலில் 2.5 லட்சம் மக்கள் நெரிசலாக வாழும் சூழலில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒவ்வொரு குடியிருப்பிலுமே டஜனுக்கு மேலான குடும்ப உறுப்பினர்கள் வாழும் வீடுகள் அனைத்துமே இதுக்குள்ளதான் இந்த பிணை கைதிகள் மாட்டிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லி ஊர்ஜிதமான தகவல் இஸ்ரேல் உளவுத்துறைக்கு வந்துச்சு. இது மிக சிக்கலான மீட்பு நடவடிக்கை அப்படிங்கிறதுனால நீண்ட நாட்கள் உளவு பார்த்து இஸ்ரேல் உளவுத்துறையோடு சேர்ந்து அமெரிக்க உளவுத்துறை மற்றும் இங்கிலாந்து உளவுத்துறை சில முக்கியமான தகவல்கள் வழங்கி அநேக கமாண்டோ ஃபோர்ஸ் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக கெஃபீர் பிரிகேட், இவங்க வந்து இஸ்ரேல் உளவுத்துறையில் உளவு பார்ப்பதில் மிக சிறந்தவர்கள். இந்த கெஃபீர் பிரிகேட் காம்பேட் யூனிட் அப்படிம்பாங்க. இதிலிருந்து அநேகர் தாக்குதல் நடத்துவதற்கு பல நாட்களுக்கு முன்பே அந்த பகுதியில் ஊடுருவி அந்த பகுதியை பற்றி துல்லியமான தகவலை இஸ்ரேல் உளவுத்துறைக்கு வழங்கினாங்க. அதற்கடுத்து டியூ தேவன் யூனிட் அப்படிம்பாங்க இஸ்ரேல் இராணுவத்தில். இவர்கள் வந்து அரபு மக்களிடையே சென்று அரபுகள் போலவே பழகி தாக்குதலை நடத்தக்கூடியவர்கள். ஏன்னா அரபு மக்கள் போல தோற்றம் இருக்கணும், தாடிகள் வச்சிருக்கணும், அந்த தொழுகை முறையெல்லாம் தெரியணும். இதற்கு மிகச்சிறந்த இதற்குனே தேர்ச்சி பெற்ற யூனிட் தான் டியூ தேவன் யூனிட் அம்பாங்க. இதிலிருந்தும் போயிருந்தாங்க. அதற்கடுத்து தாக்குதலை நடத்தியது பாரா ட்ரூப்பர்ஸ் பிரிகேட் அப்படிம்பாங்க இஸ்ரேலில். அவங்க போயிருந்தாங்க. இஸ்ரேல் காவல்துறையில் சிறப்பு அதிரடிப்படை பிரிவு இருக்கு, யாமம் பிரிகேட் அப்படிம்பாங்க. யாமம் பிரிகேட்ல இருந்தும் சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் போயிருந்தாங்க. அதை தாண்டி இஸ்ரேல் விமானப்படையில் ஷேல்டா சிறப்பு அதிரடிப்படை இருப்பாங்க, அவர்களும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டாங்க. இந்த சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் மற்றும் உளவுத்துறை வீரர்களோடு இணைந்து இஸ்ரேலுடைய விமானப்படை, இஸ்ரேல் தரைப்படை டாங்குகள் மற்றும் இஸ்ரேல் கப்பற்படை மொத்தமா எல்லாமே சேர்ந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாங்க. இது ஒரு மிகச்சிறந்த கவர்ட் ஆபரேஷன், ரகசிய நடவடிக்கை. அப்படிங்கும்போது அவர்களைப் போலவே வேடம் அணிந்து
அவர்கள் இடத்தில் சென்று தாக்குதல் நடத்தி திரும்பி வர வேண்டும். இது எப்படி நடந்துச்சுன்னா, முதல்ல இந்த நோவா அர்கமானி அந்த யூத பெண்மணி பிணை கைதியாக மாட்டியிருந்த அந்த தொகுப்பு வீட்டுக்கருகில் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் 519 CDI வேன் பாங்க. இது பென்ஸ் வகையிலேயே ஒரு வேனை போல இருக்கும், அநேகரை ஏற்றி செல்லலாம், பொருட்களை ஏற்றி செல்லலாம். அப்படி ஒரு வேன் வந்து அந்த பகுதிக்குள்ள வருது. எல்லாமே சுற்றி நெரிசலா இந்த காசா மக்கள் இருக்காங்க. வேன் வருது. அந்த வேனுக்குள்ள இஸ்லாமிய குடும்பம் ஒன்று இருக்கு, ஆண் பெண் எல்லாமே இருக்காங்க. அந்த வேனுக்கு மேல மெத்தைகள் மற்றும் போர்வைகள் தலையாணைகள் மடிச்சு கட்டப்பட்டிருக்கு. அது கூட தண்ணி டேங்க் எல்லாமே அந்த வேனுக்கு மேல இருக்கு. அது பார்க்கும்போது ஒரு வீட்டை காலி பண்ணி புது வீட்டுக்கு வர குடும்பம் போல இருக்காங்க. வந்து நிறுத்துறாங்க. அதிலிருந்து ஒரு ஆண் இறங்கி அங்குள்ள அரபியர்கிட்ட போய், காசா மக்கள்கிட்ட போய் அரபில் பேசுறாரு. இந்த மாதிரி வீடு காலியா இருக்கா, எங்களுக்கு வீடு காலியா வேணும், வீடு ஒன்று வேணும்னு கேட்குறாரு வாடகைக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ராஃபா பகுதியில் எங்களுக்கு வீடு இருந்துச்சு, ராஃபா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துறதுனால வேற வழி இல்லாமல் எங்கள் வீட்டையும் இடிச்சிட்டாங்க, காலி பண்ணி வந்துவிட்டோம், எங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த காசா மக்கள் பார்க்கும்போது பேசுகின்ற நபர் அரபியர் மாதிரி இருக்காரு, அரபு தான் பேசுறாரு. அதை தாண்டி ஒரு வயதான நபர் இறங்குறாரு. ஆனால் அந்த வயதான நபர் இடுப்புல கை துப்பாக்கிய இந்த காசா மனிதன் பார்க்கலாம், கை துப்பாக்கி இருக்கிறத. அதுக்கடுத்து ஒரு பெண்மணி இறங்குறாங்க, வயதான பெண்மணி போல இருக்காங்க. இரண்டு கைகளுமே குச்சி ஊனி நடப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கு, அதை வச்சு அந்த வேன்லேருந்து இறங்கி வராங்க. இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, புதுசா இருக்காங்க, அரபு தான் பேசுறாங்க, இஸ்லாமிய குடும்பம், புர்காலாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு தண்டை துப்பாக்கி இருக்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இந்த நோவா அர்கமானி அந்த பிணை கைதி இருந்த இடத்துல இருக்கு. அதை தாண்டி அங்கே 3 ஆண் யூத பிணை கைதிகள் பிடிச்சு வச்சிருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வேன் ஒன்று போகுது. நான் கூட நெடுஞ்சாலையில் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம மில்கி மிஸ்ட் இந்த பால் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு பிரம்மாண்டமான வேனை நான் பார்ப்பேன் அடிக்கடி. அதை போல ஒரு வேன் வந்து அந்த 3 ஆண்கள், யூத ஆண்கள் இருந்த இடத்துக்கு போய் நிற்குது. நிவாரண பொருட்களை அந்த வேன்குள்ள வச்சிருக்காங்க. அந்த வேன்ல இருந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் இயந்திர துப்பாக்கியோட இறங்குறாங்க. பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. ஹமாஸ் பயங்கரவாதிகள் அந்த சமயத்தில் சீருடை எதுவுமே இல்லாமல் ஒரு ஜீன்ஸ் மற்றும் சட்டையை போட்டிருப்பாங்க, கையில் இயந்திர துப்பாக்கி வச்சிருப்பாங்க. அதே தோட்டத்தில் ஒரு 7-8 பேர் ஹமாஸ் பயங்கரவாதிகள் வேனை விட்டு இறங்குறாங்க. நிவாரண பொருளை உள்ள வச்சிருக்கிறாங்க. இந்த தோற்றத்தில் இங்க இருக்கு. இதுதான் கவர்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இது நடந்த தேதி வந்து ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2024ஆம் வருஷம் நடந்துச்சு. சனிக்கிழமை நடந்துச்சு. சனிக்கிழமை என்பது யூதர்களுக்கு ஓய்வு நாள். பொதுவாக அந்த ஓய்வு நாளில் இஸ்ரேல் ராணுவம் பொதுவாக அதிரடி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, பகல் பொழுதுல எடுக்க மாட்டாங்க. இதெல்லாமே இந்த ரகசிய நடவடிக்கையில் ஒரு பகுதியாக இந்த தேதி மற்றும் நேரம் எல்லாமே அமைஞ்சது. இப்படி 2 பக்கமே வேன்கள் வந்து நிற்குது. அது தொடர்ச்சியாக வேறு சில வேன்களும். நன்றாக நம்ம சிந்திக்கணும், ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய கோட்டை அந்த பகுதி மக்கள் எல்லாமே வெறி பிடித்த பயங்கரவாத மக்கள். 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. அவர்களுக்கு நடுவில் ஒரு 50 பேர்த்துக்குள்ளான இஸ்ரேலுடைய வீரர்கள் அதுக்குள்ள சிக்கியிருக்காங்க. இது இப்படிதான் இருக்கு. சரியா 11 மணி அப்படிங்கும்போது இந்த 2 பக்கத்திலையுமே துப்பாக்கி சண்டையை ஆரம்பிச்சாங்க. சரியா சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்தில் துப்பாக்கி குண்டு சீரிப்பாயிடு. இந்த வேன்களில் இருந்தவர்கள் எல்லாமே 2 டீமாக, 2 குழுவாக பிரிகிறாங்க. ஒரு குழுவினர் வந்து பிணை கைதிகள் மாட்டியிருந்த வீட்டுக்குள்ள மின்னல் வேகத்தில் ஏறுறாங்க. அதில் கொஞ்சம் பேர் வந்து ஏணிகளை போட்டு ஏணி வழியாக ஜன்னல் வழியாக துப்பாக்கி நீட்டுறாங்க ஒரு குழுவினர். இன்னொரு குழுவினர் வந்து அக்கம் பக்கம் வீடுகளில் அந்த தெருக்களில் இம்மீடியட் த்ரெட் அப்படிம்பாங்க. அதாவது அவனை விட்டா உடனே போய் துப்பாக்கிட்டு வந்து சுடுவான். சுடக்கூடிய நபர் என்று கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லோரையுமே சுட ஆரம்பிக்கிறாங்க.
இமீடியட் த்ரெட்னு தெரிஞ்ச எவனையுமே விடலை, பக்கத்து வீட்லையும் விடலை, தெருக்கனையும் உள்ள சரமாரியாக இன்னொரு குழு துப்பாக்கி குண்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. உள்ள சென்றவங்க வெற்றிகரமாக மின்னல் வேகத்தில் அந்த நோவா அர்கமானியையும் அந்த 3 பிணை கைதிகள், இஸ்ரேல் ஆண் பிணை கைதிகளையும் மீட்டு வெளியே வந்து இந்த தாக்குதல் நடக்கும்போது இன்னும் சில வேன் எல்லாமே வந்துடுது இஸ்ரேல் இராணுவத்திற்கு ஆதரவாக. அவர்களை ஏற்றி திரும்ப செல்றாங்க. திரும்ப செல்லும் போது இந்த நோவா அர்கமானி வந்து பத்திரமாக உடனடியாக ஹெலிகாப்டர், அந்த பக்கம் நின்றிருந்த ஹெலிகாப்டர் நிறுத்தி இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டாங்க. இந்த 3 ஆண் பிணை கைதிகளை கொண்டு சென்ற வேன் வந்து 2 கிலோமீட்டர் தாண்டி போகும்போது அங்கே இருந்து ஹமாஸ் பயங்கரவாதி ஒரு வீட்டிலிருந்து தாக்குதல் நடத்தினதுல அந்த வேன் நகர முடியாம அங்கேயே நின்றுச்சு. இது எப்படி தப்பிச்சு போனாங்க? இவ்வளோ 2.5 லட்சம் மக்கள் வாழும்போது எப்படி அவர்களுக்கிடையே தப்பிக்க முடிஞ்சது அப்படின்னா, அதனால தான் இவ்வளோ பெரிய பேரழிவு ஏற்படுச்சு. அதுக்கு பெயர் வந்து இஸ்ரேல் ராணுவம் என்ன சொன்னாங்கன்னா, ஃபயர் ஆஃப் வால் உருவாக்கணும் அப்படின்னாங்க. அதாவது தீக்களால் சுவர்களை உருவாக்குவது. இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மற்றும் அந்த பிணை கைதிகள் சுற்றி தீக்களால் சுவரையை உருவாக்கி காமிச்சாங்க, உண்மையாவே உருவாக்கி காமிச்சாங்க. அது எப்படின்னா, இஸ்ரேல் விமானப்படை விமானங்கள் F-16 போன்ற விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அப்பாச்சி கன்ஷிப் அதை போன்ற ஹெலிகாப்டர்கள் கொண்டு வந்து 200க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் மூலமாக, அதுவுமே ஹெல் ஃபயர் மிசைல் அப்படிம்பாங்க, அமெரிக்காவுடைய பயங்கர தாக்குதல் நடத்தக்கூடியது, 200க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஏவுகணைகளை சரமாரியாக அந்த பகுதி முழுவதும் அடித்து அழித்து கொண்டே இருந்தாங்க தொடர்ச்சியா. இந்த 1 மணி நேரம் இந்த ஆபரேஷன் நடக்கிற வரைக்குமே ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் அந்த பகுதியவே சிதிலம் பண்ணுச்சு. இதுதான் ஃபயர் ஆஃப் வால் அப்படிங்கிறது. அதை தாண்டி ஒரு பயங்கரவாதியாலும் இந்த இஸ்ரேல் ராணுவ வீரரை நோக்கியோ பிணை கைதியை நோக்கியோ வரவே முடியல. ஒன்று, இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பல ஆயிரம் ரவுண்டு துப்பாக்கிகளால், பல ஆயிரம் துப்பாக்கி தோட்ட குண்டுகளால் அந்த பகுதியை சிதைச்செடுத்தாங்க. அதை தாண்டி இந்த ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் தாக்குதலால் அந்த பகுதியை சிதிலமடைந்து பெரிய போர்க்களம் போல மாறி அந்த மக்கள் பயந்து நடுங்கிட்டாங்க. பெரிய தாக்குதல் நடக்கிறது அப்படின்னு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, இந்த ஃபயர் ஆஃப் வாலை பயன்படுத்தி தான் வந்த அனைத்து இஸ்ரேல் ராணுவ வீரர்களும் பத்திரமாக திரும்பி போனது. இந்த ஆண் பிணை கைதிகளோட சென்ற வேன் வந்து தாக்குதலுக்கு உட்பட்டு அங்கே மாட்டிக்கிச்சு. வேறு சில வேன்களில் வந்து அதுக்குள்ள இருந்த எல்லோரையுமே பத்திரமாக மீட்டு அங்கே அந்த பக்கம் கொண்டு சென்று ஹெலிகாப்டரில் அவர்களையும் இஸ்ரேலை நோக்கி அனுப்பிவிட்டாங்க. இதில் 3 தொகுப்பு வீடுகள், அப்பார்ட்மெண்ட் வந்து கிரவுண்ட் ஜீரோம்பாங்க, தரைமட்டம் ஆக்கப்பட்டது. ஒன்று வந்து அந்த நோவா அர்கமானியை பிடித்து வைத்திருந்த வீடு. அந்த நோவா அர்கமானியை தொடர்ச்சியாக சித்திரவதைக்கு உள்ளாக்குனாங்க, வீட்டு வேலைக்காரியாக நடத்தினாங்க. பாத்திரங்கள் பூராமே அந்த 18 பேர் இருக்கிற வீட்டுக்கு பாத்திரங்கள் அந்த பெண்மணி தான் கழுவணும். அதை தாண்டி கழிவறை சுத்தம் பண்ண வேண்டியது இன்னும் சொல்ல முடியாத கொடுமைக்கு அந்த பெண்ணை உள்ளாக்குனாங்க. அதே போல தான் அந்த ஆண்களையும் நடத்தினாங்க. அவர்களை பிடித்து வைத்திருந்த அப்பார்ட்மெண்ட் முழுவதுமாக 0% என்ற அளவில் அந்த நோவா அர்கமானி பிடிச்சு வச்சிருந்த வீடு, 3 ஆண் பிணை கைதிகளை பிடிச்சு வச்சிருந்த வீடை தரைமட்டம் ஆக்கிட்டு, எந்த வீட்டிலிருந்து பிணை கைதிகள் தப்பித்து போகும்போது ஹமாஸ் பயங்கரவாதி சுட்டானோ அந்த குடியிருப்பு வீடையுமே தரைமட்டம் ஆக்கிட்டு திரும்பி போனாங்க. இந்த தாக்குதலில் எண்ணற்ற பிற வீடுகள், பிற ஆட்கள் தாக்கப்பட்டாங்க. முதல் நாள் அந்த சண்டை நடந்த அன்னைக்கு 1 மணி நேரம் தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்துச்சு. 100 பேர் மரணம் அடைந்தார்கள் காசா தரப்புன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் புதைக்கப்பட்ட நபர்களை தோண்டி எடுத்து பார்க்கும்போது தான் 276 பேர், பெண்கள் 54 பேர், குழந்தைகள் 67 பேர் உட்பட 276 பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற தகவல் வந்தது. 700 பேர் பக்கம் படுகாயம் அடைஞ்சாங்க. ஒரு மிகப்பெரிய போரில் நடந்த தாக்குதல் போல இந்த ரகசிய இராணுவ மீட்பு நடவடிக்கையில் இந்த தாக்குதல் நடந்துச்சு. உலகம் முழுவதும்
கண்டனம் தெரிவித்தாங்க. 1 மணி நேரத்தில் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இவ்வளோ பெரிய பலி எண்ணிக்கையை கொடுத்த தாக்குதல் இதுதான். அதுக்கப்புறம் அந்த பகுதி மருத்துவமனைகள் முழுவதுமே பிணங்களால் வைத்தியம் பார்க்க வந்தவர்களால் நிரம்பி வழிந்து மருத்துவமனை பத்தாம வெளியே தெருக்களில் வைத்து வைத்தியம் பண்ணாங்க. பிண பரிசோதனை கூடவே அப்படிதான் நிரம்பி வழிய பண்ணப்பட்டது. இந்த தாக்குதலில் இந்த யாமம் இஸ்ரேல் காவல்துறையோட சிறப்பு அதிரடிப்படை யாமம் பிரிகேட் அப்படிம்பாங்க. அதில் கமாண்டாவாக தலைமையாக சென்ற அர்னோன் ஜமோரா என்ற வீரர் தாக்குதலுக்கு உள்ளானார். மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்துமே பலனளிக்காமல் வீர மரணம் அடைஞ்சார். இந்த தாக்குதலில் அரபியர்கள் தரப்பில் நுசாராத் பாலஸ்தீன அகதிகள் முகாம் பேரழிவு 276 அப்படிம்பாங்க. இஸ்ரேல் தரப்பில் அர்னோன் ஜமோரா ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அவருடைய வீரமரணம் அடைந்த பேரில் இந்த இராணுவ நடவடிக்கை அழைப்பாங்க. வெறும் 4 இஸ்ரேல் பிணை கைதிகளை மீட்க இவ்வளோ பெரிய இராணுவ நடவடிக்கையா, இவ்வளோ பெரிய பேரழிவா, இது இல்லாமையே செய்திருக்கலாமேலாம் சொல்லி சந்தேகம் வரும் நமக்கு. பிணை கைதிகளை மீட்பது மட்டுமே குறிக்கோள் அல்ல, இனிமேலும் இஸ்ரேலுக்குள் பிணை கைதியாக கொண்டு போகக்கூடாது. இதை போல கொண்டு போவதற்கு ஒருவனுக்குமே கனவிலும் கூட வருங்காலத்தில் எண்ணங்கள் வரக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளோ பெரிய இராணுவ நடவடிக்கை மற்றும் இவ்வளோ பெரிய பேரழிவுகளை கொடுத்தது. இந்த பயங்கரவாதிகளை கையாள்வதில், பயங்கரவாதிகளை முறியடிப்பதில், அந்த பயங்கரவாத பிரிய மக்களை அடக்குவதில் இஸ்ரேலுக்கு நிகர் இஸ்ரேல் தான். இந்த ரகசிய இராணுவ நடவடிக்கையே அதற்கு சான்று. நன்றிகள்.